வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் ஆ. சொர்ணராஜ், பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். இந்த சேனலில் ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு நண்பர் அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த சஸ்பென்ஷன் பீரியடில் அவருக்கு பிழைப்பூதியம் கொடுத்துக்கிட்டு வர்றோம். இந்த பிழைப்பூதிய தொகைக்கும் அடிப்படை விதி 56(1)(c)ன் கீழ் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை பணியிலிருந்து ஓய்வு பெற அனுமதிக்காமல் அவருடைய சர்வீஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அல்லது ரீடைன்ட் இன் சர்வீஸ். அந்த மாதிரி வச்சுருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அவருடைய ரிட்டையர்மெண்ட் டேட்டுக்கு பின்னாடி உள்ள காலத்துக்கு அவருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துக்கிட்டு வர்றோம். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சார், இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். இப்போ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அடிப்படை விதி 53(1)ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஏதோ ஒரு தப்பை பண்ணிட்டாரு, அவர் மேலே நம்ம ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். அந்த ஒழுங்கு நடவடிக்கையை துவக்கிறதுக்கு முன்னாடி அவரை சஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்தது அப்படின்னு சொன்னால் உடனடியாக அவரை நம்ம சஸ்பென்ஷனில் வச்சாகணும். இப்போ அந்த மாதிரி சஸ்பென்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு அவருடைய சஸ்பென்ஷன் பீரியடில் நம்ம ஒரு அமௌண்ட்டை கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் பிழைப்பூதியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த பிழைப்பூதிய தொகை எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த 53(1)ல் சொல்லியிருப்பாங்க. அவருடைய லாஸ்ட் பேட்ரானில் 50% பிழைப்பூதியமாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ லாஸ்ட் பேட்ரான் அப்படிங்கிறது எதுலேருந்து நம்ம அரைவ் பண்ணணும்? அவருடைய சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னத்த நாள் அது வரைக்கும் அவர் சம்பளம் வாங்கிட்டு வந்திருப்பார். அந்த தொகை தான் அவர் லாஸ்ட் பேட்ரான். அதிலிருந்து 50% தொகையை கால்குலேட் பண்ணி அவருடைய சஸ்பென்ஷன் பீரியடுக்கு நம்ம பிழைப்பூதியமாக கொடுத்துக்கிட்டு வர்றோம். இது எப்போ வரைக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் அதில் சொல்லியிருப்பாங்க. முதல் 6 மாதத்துக்கு அவருக்கு அந்த 50% தொகையை பிழைப்பூதியமாக கொடுத்துக்கிட்டு வரணும். ஒருவேளை அவருடைய சஸ்பென்ஷன் பீரியட் 6 மாதத்தை கடந்து நீடித்து போய்கிட்டு இருக்கு, 7வது மாதம் 8வது மாதம் 9வது மாதம்னு போய்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அந்த 7வது மாதத்தில் அதிலிருந்து 7வது மாதத்திலிருந்து அவருக்கு உயர்த்தப்பட்ட பிழைப்பூதியம் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த உயர்த்தப்பட்ட பிழைப்பூதியம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, அவருக்கு ஏற்கனவே நம்ம லாஸ்ட் பேட்ரானில் 50% தொகையை பிழைப்பூதியமாக கொடுத்துக்கிட்டு வர்றோம். இது முதல் 6 மாதத்துக்கு நம்ம கொடுக்குறோம். அந்த 7வது மாதத்துலேருந்து இப்போ கொடுத்துட்டு வரக்கூடிய பிழைப்பூதிய தொகையில் 50%. அப்போ லாஸ்ட் பேட்ரான்லேருந்து 75% தொகையை நம்ம பிழைப்பூதியமாக கொடுக்கணும். எப்போ? அந்த 7வது மாதத்துலேருந்து நம்ம அவருடைய சஸ்பென்ஷன் பீரியடு எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் 7வது மாதத்துலேருந்து அவருக்கு நம்ம 75% பிழைப்பூதியம் கொடுக்கணும். இது 53(1)ல் சொல்லியிருக்கக்கூடியது. இப்போ 56(1)(c)க்கு வருவோம். அடிப்படை விதி 56(1)(c)ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் மேலே கிரிமினல் கேஸோ டிவிஎஸ்சி கேஸோ துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கையோ பெண்டிங் இருக்குது. இப்போ அவருடைய ரிட்டையர்மெண்ட் டேட்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவரை பர்மிட்டட் டு ரிட்டையர்னு போட்டு ஓய்வு பெற அனுமதித்து நம்ம ஆர்டர் கொடுக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், நாட் பர்மிட்டட் டு ரிட்டையர்ட், ஓய்வு பெற அனுமதிக்காமல் பணியில் ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய சர்வீஸ் பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஆர்டர் கொடுப்போம் 56(1)(c)ன் கீழ். ஏன் அந்த மாதிரி செய்கிறோன்னு சொன்னால், அவர் மேலே இருக்கக்கூடிய பெண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த கிரிமினல் கேஸு டிவிஎஸ்சி கேஸு அல்லது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கையில் ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ண வரைக்கும் அவர் சர்வீஸில் இருக்கிற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். அப்போ 56(1)(c)ன் கீழ் அவருடைய சர்வீஸை எக்ஸ்டென்ஷனில் வச்சுருந்து நாட் பர்மிட்டட் டு ரிட்டையர்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவருக்கு பென்ஷன் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவர் பர்மிட்டட் டு ரிட்டையர்னு நம்ம போட்டிருந்தால் தான் அவருக்கு பென்ஷனை சாங்ஷன் பண்ணி கொடுப்போம். இப்போ நாட் பர்மிட்டட் டு ரிட்டையர் போட்டாச்சு, அப்போ அவருக்கு பென்ஷன் கொடுக்க முடியாது. அப்போ அவருடைய ஓய்வு தேதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காலங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு அந்த 56(1)(c)ன் கீழ் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் தான் அவருக்கு என்ன அமௌண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவருக்கு சேலரியை கொடுக்கணும் அப்படின்னு அந்த வாசகத்தை போட்டிருப்பாங்க. அங்கே 53(1)ல் என்ன சொல்கிறாங்க, ஒருத்தரை சஸ்பென்ஷனில் வச்சுருக்கோன்னு சொன்னால் அவருக்கு பிழைப்பூதியம் கொடுக்கணும்னு
ஒரு டெர்மினாலஜியை வார்த்தை பிரயோகம் பண்ணியிருப்பாங்க. 56(1)(c)யின் கீழ் ஒருத்தருடைய சர்வீஸை எக்ஸ்டென்ஷனில் வச்சுருக்கிறோம், நாட் பெர்மனன்ட் ரிட்டையர் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ரிட்டையர்மெண்ட் டேட்டுக்கு பின்னாடி அவருக்கு கொடுக்கக்கூடிய தொகைக்கு பேர் வந்து சேலரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நம்ம ப்ரொஃபஷனல் பென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். பட் அந்த இடத்துல அந்த மாதிரி வாசகம் எதுவும் போடலை. சேலரி அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டு எந்த விகிதாச்சாரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பென்ஷனுங்கிற வாசகம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவர் நார்மலாக ரிட்டையர் ஆகியிருந்தாருன்னு சொன்னால் அவர் என்ன பென்ஷன் வாங்கியிருப்பாரோ அந்த பென்ஷன் தொகைக்கு அதிகமாகாத தொகையை அவருக்கு வந்து சேலரியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இதுதான் வந்து ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். பட் 53(1)ல் அந்த பிழைப்பூதியம் அப்படிங்கிறது அவருடைய சஸ்பென்ஷன் பீரியடு 6 மாதத்தை கடந்து நீடித்து போய்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அவருக்கு வந்து நம்ம 75% தொகையை வந்து பிழைப்பூதியமாக கொடுக்கலாம்னு ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. பட் 56(1)(c)யின் கீழ் ஒருத்தருடைய சர்வீஸை ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கிறோம், நாட் பெர்மனன்ட் ரிட்டையர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து 6 மாதம் கடந்தும் அவர் மேலே அந்த கிரிமினல் கேஸ் பெண்டிங் இருந்தாலோ அல்லது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கையில் ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ணாமல் இருந்தாலோ டிவிஎஸ்சி கேஸு பெண்டிங்கில் இருந்தாலோ 6 மாதத்தை கடந்து அவர் போய்கிட்டு இருந்தாலும் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சேலரி, அதாவது அவருக்கு கொடுக்கக்கூடிய பென்ஷன் அமௌண்ட்டுக்கு எக்ஸீட் ஆகாத தொகையை வந்து நம்ம சேலரியாக கொடுத்துட்ருக்கோம் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டில் எந்த வேரியேஷனும் வராது. அந்த இதில் ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ண வரைக்கும் அவருக்கு அதே அமௌண்ட்டு தான் கண்டினியூ ஆகி போயிட்டுருக்கும். இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.